நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. சிதம்பரம் நகர்மன்ற தலைவர் KR செந்தில்குமார் எழுதிய மீண்டும் ஒரு காதல் கவிதை என்ற புத்தக வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. இதில் அண்ணாமலை பல்கலைக்கழக மொழியியல் முதல்வர் பாரி தலைமை தாங்கினார். தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க திருவண்ணாமலை வட்டச் செயற்குழு கூட்டம் கிராம நிர்வாக அலுவலர் சங்க கட்டிடத்தில் 22/9/25 இன்று திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில் வட்டத் தலைவர் R. கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒன்றிய குழு கூட்டம் சேர்மன் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் முதலமைச்சர் சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேல் பாப்பம்பட்டி வேலந்தாங்கல் ஊராட்சிக்கு 1,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று செப்டம்பர் 22 திங்கட்கிழமையன்று மஸ்தான் MLA துவக்கி வைத்தார். உடன் அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் இருந்தனர். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சார்பில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மண்டல துணை இயக்குனர் அலுவலகத்தை முதல்வர் இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை தொடர்ந்து விழுப்புரம் ES கார்டன் பகுதியில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் MLA மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் குத்துவிளக்கேற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டால் 2 மடங்கு லாபம் என்று செய்தியில் வரும் போலி லிங்க் மற்றும் போலி அழைப்புகள் குறுஞ்செய்திகளை நம்ப வேண்டாம் என விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பாக போலீஸ் டுடே குற்ற புலனாய்வு பத்திரிகையில் பொதுமக்களுக்கு இன்று செப்டம்பர் 22 திங்கட்கிழமை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மகாளய அமாவாசையை முன்னிட்டு அன்னதானம். கடலூர் மாவட்டம் புவனகிரி செப்டம்பர் 22 ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகாளய அமாவாசையை முன்னிட்டு 200 நபர்களுக்கு அன்னதானம் தண்ணீர் பாட்டிலுடன் வழங்கப்பட்டது. ஈஷாவுக்கு நிகராக உள்ள 36 அடி சிவன் சிலை திருவண்ணாமலை மாவட்டம் செப்டம்பர் 22 வேட்டவலம் அருகே செத்தவரை கிராமத்தில் அமைந்திருக்கும் ஈஷாவுக்கு நிகராக உள்ள 36 அடி உயரம் சிவன் பிரம்மாண்ட சிலை அருள்பாலிக்கும் காட்சி. நவராத்திரி விழா 2ஆம் நாள். தேனி மாவட்டம் சின்னமனூர் செப்டம்பர் 22 ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி 2ஆம் நாள் அலங்காரத்தில் ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி மற்றும் உற்சவர் வண்ண மலர் மாலைகளுடன் அலங்காரத்துடனும் கொலுப்படிகளில் அனைத்து தெய்வங்களும் அருள்பாலிக்கும் காட்சி. தமிழக கைத்தறி மற்றும் நூல்துறை அமைச்சர் காந்தி அவர்கள் வாலாஜா ஊராட்சி ஒன்றியம் திருப்பார்கடல் ஊராட்சியில் தமிழக மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் ரூ.15 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள மகளிர் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யும் மதி அங்காடி விற்பனை கட்டிடத்தினை திறந்து வைத்து 254 பயனாளிகளுக்கு ரூ.1.79 கோடி மதிப்பீட்டில் தொழில் கடன் உதவி வழங்கினார்கள். திருச்சி ரசிக ரஞ்சன சபா மற்றும் சம்ஸ்கார் பாரதி இணைந்து நாடகத்தந்தை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் பிறந்த நாளை நேற்று முன்தினம் 21/9/25 கொண்டாடியதன் ஒரு பகுதியாக சாந்தி ஸ்ரீ குழுவினரின் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் நடைபெற்றது. கோவில்பட்டியில் மகாளய அமாவாசை கொடை விழா. கோவில்பட்டி பிரசித்தி பெற்ற ஊரணி தெரு ஸ்ரீ செல்வமுனீஸ்வரர் கோவில் 12ஆம் ஆண்டு மகாளய அமாவாசை கொடை விழா நேற்று நடைபெற்றது. லண்டன் சமையல் கலைஞருக்கு வெண்கலப் பதக்கம். சென்னை வர்த்தக மையத்தில் தென்னிந்திய சமையற்கலைஞர்கள் சங்கம் சார்பில்
19, 20, 21ஆம் தேதிகளில் சமையல் கலை சார்ந்த ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த ஒலிம்பியாட் போட்டிகளில் ஒன்றாக காய்கனிகளை கொண்டு சிற்பம் செதுக்கும் போட்டியும் நடைபெற்றது. இப்போட்டியில் லண்டனிலிருந்து வந்து கலந்து கொண்ட சமையல் கலைஞர் தனுராஜ் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்யாறு வட்ட முத்தமிழ் சங்கத்தில் முப்பெரும் விழா. தனி வட்டாட்சியர் எஸ். பாஸ்கர், பேராசிரியர் கு. கண்ணன் ஆகியோர் பங்கேற்பு. உக்கல் அருள்மிகு மடாவளம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் கோவிலில் நவராத்திரி கொலு பூஜை திருவிழா கொடியேற்றம். கோவில்பட்டி கம்பன் கழகத்தின் 329வது மாத இலக்கிய ஆய்வரங்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கம்பன் கழகத்தின் 329வது மாத இலக்கிய ஆய்வரங்க கூட்டம் செக்கடி தெருவில் உள்ள எழில் புத்தக நிலைய வளாகத்தில் நடந்தது. போச்சம்பள்ளி வடமலம்பட்டி சிவாலயத்தில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு கொலு வைக்கப்பட்டது. ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நவராத்திரி விழா வழிபாட்டில் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.